எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நளினி. நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு டிசைனிங் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. நான் ஏஎல்பிக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்கிட்ட என்னோடய ஜாதகத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவர் சில விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னார், பலன்களெல்லாம் சொன்னார். நான் எதை மாற்றணும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். என்ன நடக்க போகுதுங்கிறத சொன்னார். ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் பிஸ்னஸில் ஒரு சரிவு உங்களுக்கு வரப்போகுது, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் என்ன நினச்சிட்டேன், எல்லா ஜோசியரும் சொல்கிற மாதிரி தானே இவரும் சொல்கிறாரு, புதுசாக என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் அது விட்டுட்டேன். அதோட பேக் டு ரொட்டீன் லைஃபுக்கு நான் போயாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே எனக்கு பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிச்சது பிஸ்னஸில். நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், ஏஎல்பி நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஆனால் எங்கே படிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் இந்த ஆடு பார்த்துட்டு மறுநாளே நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய கேள்விகள். நம்மளால் படிக்க முடியுமா, ஜாதகம்னா நமக்கு என்னன்னே தெரியாது, காலங்காலமாக ஜாதகம் படிக்கிறவங்களாம் எப்படி படிக்கிறாங்க, நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசனை. ராசி கட்டம்னா என்னன்னு தெரியாது, ஆதிபத்தியம்னா என்னன்னு தெரியாது, ஜோதிடம் ஒரு கடல், நம்ம எப்படி அதை படிக்க போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம், 4:30 to 6 தானே கிளாஸு, நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளாஸ்க்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு கிளாஸு. காலத்தை மாற்ற முடியாது, நேரத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். ஒவ்வொருத்தோட நேரத்தையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னதை பார்த்திங்கன்னா எனக்கே அவர் சொன்ன மாதிரி தான் நான் உணர்ந்தேன். அவ்வளோ நேரம் நான் விரயம் பண்ணியிருக்கிறேங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டு, நான் இப்போ எப்படி நம்ம டைமை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். கிளாஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது எதிர்பார்ப்புகளோடு தான் நான் கிளாஸ்க்குள்ளே வருவேன். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி, இன்றைக்கி அந்த டீச்சர் கிளாஸ் எடுக்க போகிறாங்க, இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு எனக்குள்ளே, இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாந்தி தேவி மேடம், சத்யநாராயணன் சார், சாந்தகுமார் சார், முத்து விஜயகுமார் சார், உமா வெங்கட் மேடம், கர்மா கிளாஸ் எடுத்த மேடம், பாவகங்கள் எடுத்த மேடம், ரொம்ப ரொம்ப பொறுமையாக அருமையாக நிதானமாக சாந்தமாக எங்களுக்கு அந்த கிளாஸை சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஐயா ஒவ்வொரு சாப்டருக்கு இந்த டீச்சர்ஸ் தான் அப்படின்னு செலக்ட் பண்ணாரா என்னங்கிறது தெரியல. ஒவ்வொரு சாப்டர் எடுக்கிறவங்களும் அதற்காகவே அவங்க தயார் பண்ண மாதிரி இருந்தது கிளாஸ் எடுத்தது. அவ்வளோ அருமையாக எங்களுக்கு சொல்லி புரிய வச்சாங்க. அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னைக்கே எங்கள் மனசில் பதிஞ்சிரும் ஆழமாக. அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸுக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றிகள் சொல்கிறேன். என்னோடய கோச் மெர்லின் மேடம், என்னோடய நோட்ஸ் எல்லாம் நான் 8 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு அனுப்புவேன். வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு பார்ப்பாங்கன்னே தெரியாது. ஆனால் காலையில் நான் கண் முழிக்கும்போது என்ன போட்டிருக்காங்க, என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். எனக்கு பதில் அப்போவே கிடைக்கும். வார்த்தைகளை கவனியுங்கள், வார்த்தைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி மேம் எனக்கு நோட்ஸ் போடும்போதெல்லாம் எப்படி பேசணுங்கிறதே நான் மேடம் பார்த்து கற்றுக்கிட்டேன். எப்படி பேசணும் அப்படிங்கிறது மேடம் அருமையாக எனக்கு சொன்னாங்க பலன்கள் சொல்லும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா கிட்டே எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி 2ஆவது நாள் ஐயா சொன்னார், யாரையுமே மாற்ற முடியாது, நீங்கள் மாறிக்கங்க, நம்ம தான் மாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. என் மனசில் ஆணி அடித்த மாதிரி அந்த வார்த்தை பதிஞ்சது. கோவப்படுவேன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவேன், எல்லார் மேலேயும் கோவப்படுவேன். நான் நினைக்கிறது நடக்கலை அப்படிங்கிற கோபம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சாரு கோவத்தை பற்றி சொன்ன உடனே தான் எனக்கு புரிஞ்சது, எதுக்காக நம்ம கோவப்படுறோம் அப்படிங்கிறதே எனக்கு ரியலைஸ் பண்ண நான் அந்த டைம் தான். எனக்கு ரொம்ப ஐயா எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டைம் மிஷின் தான். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போனீங்கன்னா அன்னைக்கு நாளைக்கு உண்டானது அத்தனை டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் கிடைக்கும். ஐயா சொல்கிறாரு,
வீட்டுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே ஏஎல்பி படிக்கணும். ஒவ்வொருத்தருமே வந்து ஏஎல்பி படித்து நமக்கு உண்டான பலன்களை நம்மளே பார்த்து, நமக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நமக்காக. அது வந்து துல்லியமாக நம்மளே பலன் பார்த்துக்கலாம் ஏஎல்பி சாஃப்ட்வேரில். அதனால் ஒவ்வொருத்தருமே ஏஎல்பி படிங்க. கர்மா கிளாஸ் அதே மாதிரி எனக்காகவே மேம் கர்மா கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. கர்மா கிளாஸு அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய என்னைய மாற்ற நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், பண்ணிடுவேன் கண்டிப்பாக. அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே ஏஎல்பி படிங்க. எல்லாருமே வந்து ஒரு அட்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற வந்து எல்லார் வாழ்க்கையிலையுமே அட்சயம் வந்து டெய்லியுமே வளரணும், எல்லாருக்காகவும் வளரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. எல்லாருமே ஏஎல்பி படிங்க. இந்த நேரத்தில் ஐயாவுக்கும் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய கோச்சுக்கு மனமார்ந்த என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பிரபஞ்சத்துக்கு நன்றி, பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி, என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நன்றி, என்னோடய கோச்சுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.